ஞான வேள்வி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு தியாகத்தின் உரைகள் துண்டு. இன்றைய பதிவினில் முதுநிலை பேராசிரியர் அருள்நிதி மாலா ஜெயபிரகாஷ் அவர்கள் தியாகத்தின் உரைகள் துண்டு என்னும் தலைப்பினில் உரை நிகழ்த்தி அன்பர்களின் கேள்விகளுக்கு இணையத்தின் மூலமாக தந்த பதில்களை கேட்கலாம். வாழ்க வளமுடன். அவர்களை பற்றிய அறிமுகம். முதுநிலை பேராசிரியர் மாலா ஜெயபிரகாஷ் அவர்கள் 35 ஆண்டுகளுக்கு மேலாக மனவளக்கலையை பின்பற்றி வாழ்ந்து வருபவர். ஓர் அழகிய அறிவு திருக்கோயிலை திருச்சி வேதாத்ரி நகரில் அமைக்க பாடுபட்டவர். உலகெங்கும் மனவள கலைகள் பயிற்சிகளை அளித்துக் கொண்டிருப்பவர். கடந்த 8 ஆண்டுகளாக உலக சமுதாய சேவா சங்கத்தின் திருச்சி மண்டல தலைவராக முழு நேரமாக தொண்டாற்றி கொண்டிருக்கிறார். அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். கேக்குதுங்கம்மா. ஆரம்பிச்சலாங்களா? ஆரம்பிக்கலாங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவடி சரணம். சிந்தனை உயர்த்தி உடல் நலம் தந்து உயிரை உய்வித்த குருவே அன்பே. அருள் தந்தை அவர்கள் நமக்கு அருளிய பண்பாட்டு கல்வி உச்சகட்ட வாழ்வியல் விழுமியம் தியாகம். அருள் தந்தை அவர்கள் தனது 50வது வயதில் குடும்ப வாழ்க்கையை துறந்து சமுதாய வாழ்க்கைக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். அதை நேரா விளக்கும் போது சுவாமிஜி சொல்றாங்க, நான் ஒரு முறை கேட்டேன், எங்களுக்கே இவ்வளவு அன்பும் கருணையுமான உங்களை விட்டுட்டு போகிறதுக்கு மனசு இல்லை, எப்படி அன்னை லோகாம்பாள் இதுக்கு சம்மதம் கொடுத்து உங்களை இந்த துறவு வாழ்க்கைக்கு ஒப்புதல் அளித்தாங்க அப்படின்னு கேட்டேன். நான் இளம் அதாவது 40 வயதிலேயே அந்த இறைஞானம் பெற்று விட்டாலும் கொஞ்ச நாள் அந்த குடும்பத்துல இருந்து என் கடமையை செய்து சரியாக 50 வயதில் நான் இந்த குடும்பத்தை விட்டு வெளியேறிடுவேங்கிறத முன்னாடியே அவங்களுக்கு சொல்லிட்டு இருந்தவாறு அத மனசுல வாங்கின வாசி அதை தடான்னு அவங்க ஒன்றும் அதை முடிவு பண்ணி நான் சொல்லவே இல்லை. ஒரு 4 பேரை வீட்டுக்கு அழைச்சு சாப்பாடு போட்டு எனக்கு 50 வயது நிறைந்து விட்டது, இனி நான் உயிர் மூச்சு இருக்கும் வரை இந்த உலகிற்கு தொண்டு செய்ய விரும்புகின்றேன் என்று 4 பேரை சாட்சியா வச்சுதான் நான் குடும்பத்தை விட்டு வெளியேறினேன். அதை என்னுடைய மனைவி கிட்டையும் முன்பே சொல்லி வைத்திருந்த வாசி அல்ல, இது ஒன்றும் திடீர்னு ஏற்பட்ட சம்பவம் அல்ல அப்படின்னா. இருந்தாலும் அன்னை லோகாம்பாள் அவங்க வெளியே ஒரு குடியில் அமைச்சு தவம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. வீட்டை விட்டு வெளியேறதுக்கு முன்னாடி 2 வரம் வாங்கிக்கிட்டாங்க. உங்களை நோக்கி 1000 பேர் வருவாங்க, நாங்க எப்ப நினைச்சாலும் உங்களை பார்க்கக்கூடிய தகுதியை எப்ப வேணும்னாலும் பார்க்கணும்னு நினைச்சோம்னா அதுக்கு அனுமதி கொடுக்கணும். 2, உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாம போயிட்டா கடைசி காலத்துல உங்களுக்கு சேவை செய்யற பாக்கியத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டேன். எனக்கு உடம்பு சரியில்லைன்னா வந்து பாருங்கன்னு சொல்லலை. உங்களுக்கு உடல்நிலை சரியில்லைன்னா கடைசி காலத்துல என் கணவருக்கு செய்ய வேண்டிய சேவையை நான் செய்ய விரும்புறேன், அதை எனக்கு வரமா கொடுங்கன்னு கேட்டாங்க. இங்கு 2 பேருமே தியாக மலர்களாக மலர்ந்திருக்காங்க. மகரிஷி குடும்பத்தை துறந்து சமுதாய சேவைக்கு வந்தாங்க. தன் ஆருயிர் கணவனை உலக மக்கள் அமைதியாக வாழ வேண்டும், அன்பும் கருணையுமாக இந்த சமுதாயம் மலரணுங்கிற ஒரே நோக்கத்திற்காக அன்னை லோகாம்பாள் மகரிஷியை நமக்காக அர்ப்பணம் செய்து விட்டார். 2 பூ போட்டு நம்ம நன்றி தான் சொல்லணும் அந்த தெய்வீக ஆன்மாக்களுக்கு. அம்மா
என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான்ட்டு இந்த கால பெண்மணிகள்லாம் அப்படித்தானே. அம்மா கிட்ட பேசினா கூட அவங்களுக்கு பொறுக்காது. அப்படி குழந்தையும் இல்ல, அதை ஹோல்ட் பண்ணிட்டு கணவரை கொடுக்கலாம்னா அதுக்கும் அங்க வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் இங்க நம்ம யாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும்னா அன்னை லோகாம்பாள் அம்மாவுக்கு தான். நம்ம வாழ்நாள் முழுக்க ஒரு தெய்வீக ஆன்மாவை நமக்காக விட்டு கொடுத்த அன்னை லோகாம்பாள் மலர்பாதங்களுக்கு நன்றி மலர்களை நாம் தூவி தியாகத்தின் உரைகள் தொன்று என்ற தலைப்பிலே சிந்திக்க இருக்கின்றோம். குருவுக்கு மட்டும் நம்ம நன்றி சொல்ல முயன்றோம். அதாவது அந்த தெய்வீக குருவை கொடுத்த அம்மாவுக்கு நன்றி, மனவளக்கலையை நமக்கு கொடுத்த மகரிஷிக்கு நன்றி மலர்கள். ரெண்டு பேருக்குமே இன்னைக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்து நம் பெற்றோரையும் நாம் வணங்க வேண்டிய. துபாயில நீங்கெல்லாம் இந்த அளவுக்கு உயர்ந்த இடத்துல இருக்கீங்கன்னா நீங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்க, எதையெல்லாம் இழந்து உங்களை இந்த உயர்ந்த கோபுர நிலைக்கு வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையிலே எத்தனையோ தியாகம் பண்ணினாதான் அந்த பெற்றோரின் தன்னலமற்ற தியாகம் தான் நம்ம உயர்ந்த இடத்திற்கு நாம் வந்திருக்கணும். அதற்காக நம்மை பெற்ற பெற்றோர் அப்பா அம்மா இருவருக்குமே நாம் இன்று நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். மாதா பிதா குரு, அப்புறம்தான் நம்ம தெய்வத்தை வணங்குவோம். ஏன்னா 3 தெய்வங்கள் நம்ம வாழ்க்கையில உயர்த்தி வச்சிருக்காங்க. தாயின் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. 1000 உறவுகள் இந்த உலகத்துல இருந்த போதிலும் அன்னை தந்தையே அன்பின் நிலை. அந்த அன்பு அளவு கடந்து போகும்போது அங்க அந்த அன்பு உள்ளங்கள் அந்த அபரிமிதமான அன்புல எதை வேண்டுமானாலும் இழக்க தயாராக இருக்கின்றார். உதாரணமா ஒரு விதை இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆத விதை பாத்தீங்கன்னா ரொம்ப மிளகு அளவுக்கு ரொம்ப சின்னதா தான் இருக்கும். நான் செக்யூர்டா நான் அப்படியே பத்திரமா டப்பாக்குள்ள உட்கார்ந்துருக்கேன்னு அந்த விதையெல்லாம் வச்சிருந்தா ஆலமரம் உருவாக முடியாது. அது அந்த விதை தன்னை அழித்து கொண்டால்தான் எவ்வளவு பாருங்க, ஒரு டெண்டர் லீஃப் அந்த ஷூட் வரும்போது பாத்தீங்கன்னா 2 இலை தான் இருக்கும். அது வெயில் புயல் மழை எல்லாத்தையும் தாங்கிட்டு தான் ஆலமரமா அது வளர்றது. ஆனா 1000 விழுதுகள் விட்டு அது பிரம்மாண்டமா நிற்கும் போது 1000 பேருக்கு அதெல்லாம் நிழல் கொடுக்க முடியும். ஆனா அது வளர்ந்த விதம் பாத்தீங்கன்னா இயற்கையை எதிர்த்துதான் அத்தனையும் தாங்கிதான் வளரும். அதுபோல நம்ம வாழ்க்கையில் உயர வேண்டும் என்றால் செக்யூர்டா வீட்லயே உட்கார்ந்துருந்தோம்னா எந்த உயர்வும் பார்க்க முடியாது. அவமானங்கள் என்ன பொறுத்தவரையும் அவமானங்கள் எல்லாம் வெகுமானங்கள் தான். அந்த அளவுக்கு நம்மளை இழந்து இந்த சமுதாய சேவையை ஏற்கும் போதுதான் தன்னை இழப்பவன் தான் தலைவன் ஆகின்றான். அங்க தியாகம்னு ஒண்ணு இருந்ததுன்னா தன்னையே இழந்து சமுதாய சேவைக்கு அர்ப்பணிக்கும் போதுதான் மகரிஷி போன்ற மகான்கள் உருவாகிறார். நாம் படிக்கும் வேதங்கள், உபனிஷத்துக்கள், மகாபாரதம், ராமாயணம், எந்த புராணங்களை எடுத்துக்கிட்டீங்கனாலும் அப்படியே தியாக உருவங்களை நம்மிடையே நடமாட செய்து எப்படி வாழ வேண்டும் என்ற பண்பாட்டு கல்வியை நமக்கு கற்று தருகிறார். ராமாயணத்தை எடுத்துக்கிட்டா ராமர் அப்பாக்காக காட்டுக்கு போறார், லக்ஷ்மணன் அண்ணனுக்காக 14 வருடங்கள் தூங்காமல் காவல் காக்குறாங்க. சீதை ஓப்பா காட்டுக்கு நான் பேலஸ்லயே உட்காந்துருக்கேன்னு சொல்லியிருக்கலாம். கணவருக்காக அவளும் மறுவரி தரித்து காட்டுக்கு போறாங்க. இப்படி பாத்தீங்கன்னா பரதன் என்னதான் இந்த அயோத்தியில இருந்தாலும் மரவுரி தரித்து ராமர் பாதத்தை வச்சு அந்த அரசாங்கத்தை நடத்திட்டு இருக்காங்க.
இப்படி யாரை பார்த்தாலும் தியாக உருவங்களாதான். எந்த எந்த புராணத்தை எடுத்துக்கிட்டாலும் மகாபாரதத்துல பீஷ்மர் அப்பாவுக்காக திருமணம் செய்து கொள்ளவில்லை. கர்ணன் தனது உயிரையே செஞ்சோற்று கடனுக்காக துரியோதனன் எல்லாம் தெரிந்தும் செஞ்சோற்று கடனுக்காக தன்னையே தியாகம் பண்ணிட்ட வள்ளல்னா கர்ணன் தான். மகாபாரதத்துல ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. அது தியாகம்னா எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு நிகழ்வு. தருமர் பிரம்மாண்டமான ஒரு அதாவது போரெல்லாம் முடிஞ்சு ஆட்சிக்கு வரும்போது தருமர் ஒரு பிரம்மாண்டமான யாகம் நடத்துறார். ஒவ்வொரு நாளும் சுமார் 10,000 அந்தணர்களுக்கு தனது ஒரு தங்க பாத்திரத்துல எல்லா அந்த யாகத்துக்குரிய பொருட்கள் எல்லாம் வச்சு அவங்களுக்கு தானமா தருகிறார். ஒரு நாளைக்கு 10,000 பேர், அதுவும் தங்க பாத்திரத்துல வச்சு. அங்க ஒரு அணி வருகிறது. ஒரு பக்கமாக குதிச்சு குதிச்சு தரையில விழுது. ஒரு 4-5 முறை அந்த மாதிரி உழுந்துட்டு, இதெல்லாம் என்ன யாகம் அப்படின்னு தருமருக்கு சங்கடமான நிலை. பீஷ்மர் அந்த அடி பீமன் கதாயுதத்தை எடுத்து அந்த அணியில அடிக்கலாமான்னு சொல்றாங்க. அப்ப கிருஷ்ணர் சொல்றார், எதுக்காக இதெல்லாம் ஒரு யாகமான்னு சொன்னேன்னு கேளுங்க. அப்போ அந்த அணில் சொல்றது, அஸ்தினாபுரத்தை ஒட்டிய ஒரு கிராமத்துல அது வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு அந்தணர் குடும்பம். அந்தணர்கள் என்றால் அந்த அறுவடை செய்யும் போது நெல்மணி கீழே விழுந்தா இருக்கிறத பொறுக்கி சாப்பாடு சாப்பிடணும், இல்ல வீடு வீடா போய் பிச்சை எடுத்து அதுல கிடைக்கிற அரிசியை கொண்டு சமைச்சு சாப்பிடணும். ஒரு 4-5 வருடமா மழை இல்லாமல் வறட்சி, சரியான உணவு இல்லாமல் மக்கள் எல்லாம் துன்பப்படுகிறார். இந்த மாதிரி வயல்ல இருந்த அறுவடை செய்து அந்த நெல்மணிகள் கீழே சிதறி இருக்கிறதை எடுத்துட்டு அந்த அந்தணர் குடும்பம், அப்பா, அம்மா, மகன், மருமகன், 4 பேர் அடங்கிய குடும்பம் 4 நாளா பசியில வாடுறாங்க. இருந்தாலும் இவர் அந்த மாதிரி கொண்ட நெல்மணிய அரைச்சு திரிச்சு 4 பேருக்கும் சாதம் பொங்குறாங்க. அப்போ ஒவ்வொரு அதிதியா பசி பசின்னு கேக்குறாங்க. முதல்ல அந்த அப்பா தன்னுடைய பங்கு கொடுக்குறார், அடுத்தது அம்மா கொடுக்குறாங்க, அடுத்தது மகன் கொடுக்குறாங்க, மகள் தன் பங்கு கொடுக்குறாங்க. அப்போ அதை பார்த்த அந்த அணில் அங்க ஒரே சந்தோஷம். அப்படி அந்த சந்தோஷத்துல துள்ளி குதிச்சு கீழே விழும்போது ஒரு பக்கமா விழுது, அதோட உடம்பு அப்படியே கோல்டா மாறிடுது. ஸோ இன்னொரு பக்கத்தையும் கோல்டா மாத்தணும்னு எங்கெல்லாம் யாகம் நடக்குதோ அங்கெல்லாம் அந்த அணில் போகுது. சரி, 10,000 பேருக்கு உணவளித்து இந்த தங்க பாத்திரம்லாம் அடிக்கிற இடத்துக்கு போய் குதிச்சோம்னா இந்த பக்கம் கோல்டா ஆயிடும்னு வருது. ஆனா அது கோல்டாகவே இல்லை. இப்ப அந்த அணில் சொல்றது, அந்த தனக்கு இல்லாத போதும் தியாக உணர்வோடு அந்த குடும்பம் கொடுத்த தானம் தான் மிக சிறந்த தானம். நீங்க 1000 பேர்கிட்ட வாங்கி இந்த யாகத்தை நடத்துறீங்க. அந்த உணர்வுகள் மிக மிக முக்கியம். தனக்கு இல்லாவிட்டாலும் பிறர் நலமாக வாழ வேண்டும், பிறர் பசி தீர வேண்டும் என்று நினைப்பது எவ்வளவு பெரிய தியாகம். நம்மளுடைய சேவையும் அந்த தியாகத்தை ஒட்டி இருக்க வேண்டும். நமக்கு இருக்கோ இல்லையோ, மற்றவங்க சாப்பிட்றத பார்த்து சந்தோஷப்படுறது அது அம்மாவா தான் இருக்க முடியும். எத்தனை நாட்கள் குழந்தைங்களுக்கு சாப்பிட்டுட்டு அம்மா வெறுமையோட இருந்தாங்கன்னு மகரிஷி வாழ்க்கையிலேயே நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? அந்த தியாகத்துக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. எங்க வாழ்க்கையில நடந்த ஒரு உண்மை நிகழ்ச்சியை இங்க நான் பகிர்ந்துக்க விரும்புறேன். நான் அவரை எட்டனா ராமர்னு தான் கூப்பிடுவேன். 1970களில் அவர் வேலை செஞ்ச இண்டஸ்ட்ரிய கம்பெனியை இழுத்து மூடிடுறாங்க.
அவருக்கு ரொம்ப தன்மானம், யார்கிட்டயும் வேணும்னு கையேந்தினது கிடையாது. 3 நாளா கடும் பட்னி. அப்படி அந்த லாட்ஜ் ஃப்ரெண்ட்ஸோட தங்கிட்டு இருந்த ஹாஸ்டல் ரூமை விட்டு வெளியே எதிர்க்க அப்படியே பீச் அதில் போய் படுத்துட்டு இருக்காரு. அதாவது அவர் சொன்ன வார்த்தை, பெருங்குடல் சிறுகுடலை திங்குதான். அது எரிச்சல், 3 நாள் பசி, யார்கிட்டையும் கையேந்தறதுக்கு விருப்பம் இல்லை. ஒரு 8 இருந்தா 2 இட்லி ஒரு காஃபி குடிக்கலாம், 8 இல்லாம போச்சே அப்படின்னு நினைச்சிட்டு படுத்துட்டு இருப்பார். சரி ஹாஸ்டல் ரூமுக்கு போனான்னு அப்படி அந்த மணல்ல நடந்து வரும்போது படன்னு ஒரு 8 காயின் கிடைக்குது. அப்படியே அவருக்கு உயிர் வருது. 2 இட்லி ஒரு காஃபி சாப்பிட்டா இன்னும் 3 நாள் உயிர் வாழலாம் அப்படின்னு நினைக்கும் போது, ஒரு சிறுவன் குழந்தைய தங்கச்சியோ தம்பியோ தோல்ல போட்டுட்டு சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு அப்படின்னு உண்மையிலேயே அந்த கண்ணுல பசி தெரிஞ்சுதான். நான் போனா இந்த ஒரு உயிர் தான் போகும், ஆனா இதை கொடுத்தா அந்த 2 உயிர் காப்பாற்றப்படும்னு அந்த 8 கொடுத்துடுறாரு. கொடுத்துட்டு ஈரத்துணியை புழிஞ்சு அடி வயிற்றுல அவ்வளவு எரிச்சல் பசி போட்டுட்டு படுத்துட்டு இருக்காரு. அப்ப அந்த ஹாஸ்டல் ரூமை சேர்ந்த ஒரு அன்பர், ராமர் உங்களை எங்கெல்லாம் தேடுறது, பிஹெச்எல்ல வேலைக்கான ஆர்டர் வந்திருக்கு, இறைவன் அந்த அளவுக்கு நம்மளை அடிச்சு உண்மையிலே கொடுக்கிற தன்மை இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் கொடுக்குறோம். மகரிஷி அடிக்கடி செல்வாங்க, கொடுப்பவர்களுக்கே பெறுகின்ற தகுதி உண்டு, கொடுத்து பாருங்க அது 100 மடங்கா பெருகி வரும். நான் சுவாமிஜி கிட்ட சொல்றேன், 1 கோடிலாம் என் கண்ணாலெல்லாம் பார்த்ததில்ல, அறிவு கோயில் லேண்டு வந்து 1 கோடி சாமி, மற்ற பிளாட்லாம் அவங்கவுங்க நாங்க வாங்கிக்கிட்டோம் 2.5 கோடியில அப்படின்னு சொல்லும்போது சாமி சொல்றாங்க, நீ 1 கொடு 100 வரும், 1 லட்சம் டொனேட் பண்ணு 100 வருங்கிறாங்க. கொடுத்தாதான் பெருகின்ற தகுதி வந்துருக்கு. அப்ப கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன் சாமி அப்படிங்கிறேன். போ வீட்டுக்கு வரும் அப்படின்னாங்க. உண்மையிலேயே வந்து இறைவன் கொட்டுன்னு கொட்டிட்டான். அதனால நம்ம இழக்கும் போதுதான் அந்த இறைவன் அகமகிழ்ந்து நமக்கு என்ன தேவையோ நம்ம அடிப்படை தேவையெல்லாம் இறைவன் நமக்கு பூர்த்தி பண்ணி வைக்கிறோம். நமக்கு தியாக புத்தி வரணும் அப்படின்னா நம்ம மக்கள் சேவையில ஈடுபட வேண்டும். அந்த மக்கள் சேவையும் எப்ப கிடைக்கும்னா இறைஞானம் பெற்றால் ஒழிய, எல்லாரையும் இறைவனா பார்க்கக்கூடிய தன்மைக்கு நம்ம மலர்ந்து வந்தாதான், அதுவும் தினம் தினம் ஆழ்ந்து துரியாதீத தவம் செய்து பழக வேண்டும். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. பற்றே இல்லாத இறைவனை பற்றி கொண்டால்தான் இந்த உலக பற்று நம்மளை விட்டு போகும். இப்போ ஒரு புளியம் பழம் இருக்கு, புளியங்காய் பார்த்துருக்கீங்களா? ஆடி பச்சையா உள்ள வெள்ளையா இருக்கும். அந்த காயை நீங்க கிள்ளுன்னு கிள்ளினாலும் அந்த ஓடை விட்டு அந்த காயை எடுக்கவே முடியாது. ஆனா அந்த புளியம்பழம் நல்லா பழுத்துடுச்சுன்னா பழம் தனியா ஓடு தனியா பிரிச்சு எடுத்துது. அது போல நம்ம துரியாதீத தவத்துல ஆழ்ந்து சென்றால் நம்ம அருள் பழமாயி கனிந்து சேவை செய்வதே உயிர் மூச்சாக நாம் மலர்ந்து வாழ்க்கையை வாழும். அதனால முதல் தவம் செய்தால்தான் சேவை செய்ய வேண்டும், எல்லோரையும் இறைவனாக பார்க்கக்கூடிய தன்மைக்கு நாம் மலர்ந்து வருகிறோம். இறைநிலையோடு எண்ணத்தை கலக்கவிட்டு ஏற்படும் ஓர் அமைதியில் விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாகி உணர்வதாகும். நித்தம் உயிர் உடலில் உறையும் மட்டும் உறைந்து அந்நிலையில் பழகி கொள்ள உலக இன்பங்களில் அளவு கிட்டும். உலக இன்பம் என்பது பணப்பற்று, புகழ்பற்று, அதிகாரப்பற்று, புலனின்பப்பற்று. இதை திரும்பி மாட்டிக்கிட்டு மனம் புண்ணாய் வருந்துவோர் இருள் நீங்கி இன்பமுறை என் விளக்கம் கூறுவேன்
என்கிட்ட வாங்க, இந்த உலக பற்றுல மாட்டிட்டு முடிக்கிற நீங்க மகரிஷி கிட்ட வந்தா அந்த அறிவின் உயர்நிலையை நமக்கு தொட்டு காட்டி இறைவனை நோக்கி நான் திருப்பி விடுறேன் அப்படிங்கிறாங்க மகரிஷி. அதனால இந்த பற்று நீங்கினால் ஒழிய சேவை செய்ய முடியாது. பற்றுனா சாமிஜி இந்த உலக பற்ற கூட உலக பற்றோட சேர்ந்து தண்ணியும் குறிப்பிட்டு சொல்றாங்க. சாமிஜி மேல எனக்கு உண்மையிலேயே ரொம்ப கடும் பற்றுதான். அப்படியே எப்ப பாரு சாமியோட மனசுக்குள்ள பேசுறது, அவங்கள பாக்குறது, எல்லாத்தையும் ஒரு கடும் பற்றுனே சொல்லணும். ஒரு முறை சாமி சொல்றாங்க, அம்மா இறைநிலைய பிடிச்சிட்டேன்னா குரு பற்றியும் விட வேண்டும் அப்படிங்கிறாங்க. நான் ஒரு நிமிஷம் அப்படி ஸ்டன் ஆகி என்ன சொல்ல வராங்க அப்படின்னு. நீ எப்ப இறைவனாகவே மாறுகின்றாயோ, அந்த தூய வெளியில மர்ஜாகி ஆதி நிலையோடு சமாதி ஆகியோ, அப்ப நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும், நினைத்ததெல்லாம் நடக்கும், நீ இறைவனாக மாறி விடுவாய் அப்படிங்கிறாங்க. அதோ பார் நிலா அப்படின்னு சாமிஜி காமிக்கிறாங்க. நம்ம சாமிஜி கையை பிடிச்சிக்கிட்டு எங்க நிலா எங்க நிலா, நிறைய பேர் குரு மேல பற்ற வைத்துக்கிட்டு முடியாத தவத்தை தவற விட்டுடுறாங்க. இததான் சாமி சொல்ல வராங்க. அதனால நான் ஒரு கைடு, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், உங்களுக்கு இதுதான் இறைநிலைன்னு நான் காமிக்கிறேன். அப்ப எதை நீங்க பிடிக்கணும்? சுத்த வெளியதான் பிடிக்கணும். ஆனா எல்லாம் சாமி பார்த்துப்பாங்கன்னு நினைச்சிட்டு நம்ம செயலுக்கு வராம இருக்கும். அப்போ உலகப்பற்று, குரு பற்று, குருவை ஆழ்ந்த பக்தி இருக்கணும். ஆனா நம்ம செயல்ல இறங்கி ஆழ்ந்து ஆழ்ந்து தவம் செஞ்சாதான் நமக்கு கேட்கறது கிடைக்கும், நினைக்கிறது நடக்கும். நிறைய பேர் காலையிலேயே தவத்தை பண்றது ஆழ்ந்து போறது இல்லை. ஒரு 2 மணி நேரம் தவம் பண்ணிட்டீங்கன்னா நீங்க என்ன கேட்டாலும் இறைவன் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கும். அது போல இந்த உலகப்பற்று நீங்க வேண்டும் என்றால் ஆழ்ந்து ஆழ்ந்து தவம் செய்ய வேண்டும். இத சுவாமிஜி உறவு துறவு என்ற 2 வார்த்தைகள்ல குறிப்பிடுறாங்க. அதாவது பால் பாத்திரத்தை அடுப்புல உறவுக்காக வைக்கிறோம். பாலும் அடுப்பும், பால் பாத்திரமும் அடுப்பும் உறவு கொண்டு இருக்கு. பொங்கினதை இறக்கிடும் இல்லைங்களா? அது போல நம்ம கடமை உணர்வோட கணவனுக்கு, குழந்தைங்களுக்கு, சமுதாயத்துக்கு, ஆபீஸ்ல செய்ய வேண்டிய சேவையை கொடுத்துட்டு டிட்டாச் ஆகிடும். திஸ் இஸ் கால்ட் அட்டாச்ட் டிட்டாச்மெண்ட். இப்ப இரவு தலைவாணியில படுத்து தூங்குறோம். 24 மணி நேரமும் தலைவாணியை கட்டிக்கிட்டா நம்ம டே டைம்ல சுத்திட்டு இருக்கோம். ஆனா அந்த குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அதோட பார்பி டாலியோ ஏதோ அது பிடிச்ச டால் கையில இருந்ததுன்னா டே டைம்லயும் இருக்கும், நைட்டு பாத்தீங்கன்னா அது கையை வச்சுட்டு. அந்த மாதிரி கடும் பற்று எதுலேயுமே கூடாதுங்கிறாங்க. பொருள் பற்றோ, புகழ் பற்றோ, அதிகார பற்றோ, பணப்பற்றோ, புலன் இன்பமோ எதுவுமே இருக்கக்கூடாது. உலக இன்பங்களில் எப்ப அளவு கிட்டும்னா ஆழ்ந்த முடியாது. கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும், கரைந்து போம் தன்முனைப்பு காணும் தெய்வம். நம்ம ஆன்மாவில, அறிவில ஆணவம், கண்மம், மாயை என்ற 3 கரைகள் இருக்கு. அந்த அறிவு மெய்ப்பொருளா மாறணும்னா, ஈகோ இல்லாம போனோம்னா சுத்த வெளியில நின்று பழகணும். கண்மம் என்பது பாவப்பதிவு, வினைப்பதிவே வேகம் கண்டா என்று மகரிஷி சொல்றாங்க. அப்ப பாவப்பதிவை நீக்கணும்னா உயிர் மூச்சு இருக்கிற வரையும் தொண்டு செய்யணும். இந்த மனித குலத்திற்கு ஏற்கனவே கருமையத்துல பாவம் இருக்கு. நாம செய்யக்கூடிய தொண்டு அந்த பாவத்தை நல்லிஃபை தான் பண்ணுது. புண்ணியத்தெல்லாம் நான் என்ஜாய் பண்றதுக்காக பிறந்திருக்கேன்னு யாருமே சொல்ல முடியாது. அந்த வினைப்பதிவு நீங்கிறதுக்கு தான் நினைவா இந்த உடலை எடுக்கும். அப்போ கண்ம வினைப்பதிவுகள் நீங்க வேண்டும் என்றால் உயிர் மூச்சு இருக்கிற வரையும் இந்த சமுதாயத்துக்கு நம்ம சேவை செய்ய வேண்டும். மாயை என்பது இந்த உலக பற்று, மக்கள் பற்று, பொருள் பற்று, இன்பத்தில் பற்று எல்லாமே இலூஷன் தான். 100 வருஷம் கழிச்சு நம்ம கணவனும் இருக்க போறதில்ல, நம்மளும் இருக்க போறதில்ல, குழந்தைங்களையும் இருக்க மாட்டோம். இப்பயே 20-30 வயசு ஆகுதுன்னா அவங்களும் 100 வருஷம் கழிச்சு இருக்க போகுது. அப்ப எதுக்காக இந்த கடும் பற்று? இதை யோசிச்சா
அந்த அறிவில் இருக்கின்ற 3 மாயை, இந்த 3 இம்பியூரிட்டிஸை நீக்கிட்டா மேன் இஸ் ஈக்குவல் டு காட். மனிதனும் இறைவனும் ஒன்றுதான். கரை நீங்கி இன்பமுற என் விளக்கம் கூறுவேங்கிறாங்க சுவாமி. அன்பர்களை வாரி அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற அப்படிங்கிறாங்க. இப்ப நம்ம ஒரு நிமிஷம் கண்ணை மூடினோம்னா டோட்டலா இந்த உலகத்துல இருந்து நம்ம டிட்டாச் ஆயிடும். இப்போ காலையில இருந்து இரவு படுக்கிற வரையும் இறை உணர்வோடு எந்த சேவை இன்வால்மெண்டோட நம்ம இறைவனுக்கு அர்ப்பணம்ங்கிற உணர்வோடு நம்ம கடமைகளை செஞ்சோம்னா ஒரு 80% இறை உணர்வோடு நம்ம இருந்தோம்னா 20% நம்ம உலக பற்றோட இருக்கணும். இல்ல நான் 80% இந்த உலகத்தோட தொடர்பு வச்சிருக்கேன், 20% தான் நான் இறைவனை பத்தி நினைக்கிறேன்னா நமக்கு உலக பற்று அதிகமாக இருக்குன்னு அந்த பற்றை நீக்கினால்தான் நம்ம சமுதாய சேவையை சிறப்பா செய்ய முடியும். இன்னைக்கு நம்ம உயிர் வாழணும்னா நமக்கு 2 வேளை சாப்பாடு, 2 செட் யூனிஃபார்ம் இருந்தா போதும். சேவை செய்யுது, தங்கறதுக்கு ஒரு வீடு. ஒரு பிக் இண்டஸ்ட்ரியல் ஓனரை பத்தி நான் சொல்ல விரும்புறேன் இந்த இடத்துல. மகட்லால் குரூப் ஆஃப் கம்பெனியில அரவிந்த் மகட்லால்ட்டு ஒருத்தர் இருந்தார். அவர் நிறைய இறை பக்தி, ராமர் மேல ரொம்ப அதீத பக்தி. ஒரு குரு கிட்ட போய் சொல்றார், எனக்கு சன்னியாச தீட்சை கொடுங்க. அவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்டை பார்த்துட்டு குரு சன்னியாச தீட்சை கொடுக்க மாட்டேன்னு. நீ ஒரு பிக் இண்டஸ்ட்ரியல் ஓனர், நிறைய சம்பாதி, எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவு சம்பாதி, எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடு. பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்க ஒரு 10,000 அன்பர்களுக்கு ஐ கேம்ப் இந்த மாதிரி அவர் என்ன செய்யறாருன்னே தெரியாது. அந்த அளவுக்கு அடக்கமா அந்த இண்டஸ்ட்ரியல்ல வர அத்தனை பணத்தையும் சமுதாய சேவைக்காகவே அவர் தன்னையே அர்ப்பணம் செஞ்சுக்கிட்ட ஒரு தியாக சென்னல்னு சொல்லுது. அது போல நம்ம இந்திய நாட்டுல நமக்கு தெரிஞ்சு வாழ்ந்த மகான்களை நம்ம குறிப்பிட்டே ஆகணும். BHU அப்படின்னு சொல்லுவாங்க, பெனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி. அத பிரிட்டிஷார் காலத்திலேயே மதன் மோகன் மால்வியா அப்படிங்கிற ஒரு நண்பர் இந்தியா முழுவதும் நிதி திரட்டி நம்ம ஹிந்து யூனிவர்சிட்டியை முதலா ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டி நம்ம இந்தியாவில் அதுதான். அதுக்காக லட்சக்கணக்கான பணத்தை அவர் நிதியா திரட்டிட்டு வர. அப்ப ஒரு ரிக்ஷாவாலா, அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா சக்கரம் கூட இருக்காது, அப்படி கைவண்டியா இழுத்துட்டு போவாங்க. அந்த அன்பர் 12 அணா அப்படின்னா 75 காசு. ஒரு நாளைக்கு அவர் 25 பைசா தான் அவர் சம்பாதிக்கிறாரு, 75 காசு அவர் நிதியா கொடுக்குறாரு. அந்த கல்வெட்டுல பார்த்தா அந்த நபருடைய, அந்த ரிக்ஷா வண்டி இழுக்கிறவரோட நபரை கல்வெட்டுல பொறிச்சிருக்காரு, டாப் ஆஃப் த டோனர்ஸ். எல்லாரும் கேக்குறாங்க, என்ன 12 அணாவா போய் நீங்க பெரிய தொகையா எழுதியிருக்கீங்க கல்வெட்டுல. அப்ப அதுக்கு அந்த மதன் மோகன் மால்வியா சொல்றாரு, ஒரு நாள் உழைப்பு 25 காசு, அவர் 3 நாள் உழைப்ப டொனேட் பண்ணியிருக்காரு. எந்த உணர்வோட கொடுக்குறோம், எவ்வளவு கொடுக்குறோங்கிறது முக்கியம் இல்லை, எந்த உணர்வோட கொடுக்குறோங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது போல நம்ம சேவை செய்யும் போது உண்மையிலேயே எதிர்க்க இருக்கிற அன்பர்களுக்கு நம்ம கொடுக்கறது நிறைவை கொடுக்கறதா? ஒரு சாப்பாடே கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போதுமா அப்படின்னு கேட்க தெரியணும். இவ்வளோடு குட்டியா பொட்டலம் கட்டி போட்டுட்டு வந்துடக்கூடாது. போதுமா, ரொம்ப நிறைவா இருக்குதுங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா இறைவனுக்கு நன்றி, குருவிற்கு நன்றி. இந்த வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கு அந்த நிறைவா அவங்க சொல்றதுலதான் நம்மளுடைய சேவையின் தன்மையே இருக்கு.
அந்த வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கும் குருவுக்கும் நமக்கு நன்றி சொல்ல தெரியும். அததான் சுவாமிஜி சொல்வாங்க, இந்த உலகத்துல குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகிலே, குறைகளுக்கு காரணமோ பழைய சமுதாயம். குற்றவாளின்னு யாருமே இல்லை. அவன் ஏன் திருடுறானா, சமுதாயம் அவனுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கல. பசிக்காக தான் அவன் திருடி என்ன தேவையோ அதை திருடி பழகி போயிடுறது அவனுக்குங்கிறான். கட்டிடுவோம் புதிய கல்வி கருத்துயர்த்தி மேலாம், கடமைகளை சிந்தித்து செயலாற்றி உய்வோம். அதாவது ஒரு புதிய கல்வி திட்டம் வரணும், அதுல எல்லாருக்கும் வேலை, அந்த உழைப்புக்கு ஏத்த டோக்கனை கொடுத்துட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கிக்கணும், உழைக்கிறவங்கள ஹானர் பண்ணணும். அதனால கட்டிடுவோம் புதிய கல்வி கருத்துயர்த்தி மேலாம், கடமைகளை சிந்தித்து செயலாற்றி உய்வோம். என்னெல்லாம் கொடுக்கலாம் இந்த சமுதாயத்துக்கு அப்படின்னு சுவாமிஜி சொல்றாங்க. உற்ற செல்வம், உடல் உழைப்பு. என்கிட்ட பணமே இல்லைன்னா நம்மளோட உடல் ஆற்றலை இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கலாம். அறிவு இவை கொண்டு, அறிவின் உயர்வினால பல ஆயிரம் பேரை நம்ம வழி நடத்திட்டு போக முடியும். உலகிற்கே உதவி அருள் தொண்டாற்றி மகிழ்வோம். என்னெல்லாம் கொடுக்கலாம், கொடுத்துட்டே இருக்கணும். கொடுக்கறதுல ஒரு நிறைவு. 1000 பேருக்கு பிரம்மஞானம் நடத்தினா அதுல ஒரு நிறைவு. இறைஞானத்தை நோக்கி நம்ம திருப்பி விடுறோம். அதனால எப்பவுமே இந்த உலக மக்கள் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். நம்மளால என்ன முடியுமோ அதை அவங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கணும். மற்றவரை எதிர்பார்த்தல் கையேந்தல் வேண்டாம், மாநிதியாம் இறைநிலையை மனதடியில் கொள்வீர்களாம். மாநிதி ட்ரெஷர் செஸ்ட் நம்மளுடைய இறைஞானம் தான். நம்மின் உயிரின் மையத்தில் அறிவாக இருப்பது இறைநிலையே. அதே அறிவு 1000 கோடி மக்கள் எல்லா மக்கள்கிட்டையும் அறிவாக இருப்பது அந்த இறைநிலை என்று உணர்ந்து விட்டால், இன்னொரு உயிர் துன்பப்படும் போது நம்ம ஓடி போய் அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச சேவையை கொடுக்கணும். அதனால எவர் ஒருவர் இறை பணியை தனது கையில் எடுத்துட்டாலும் இறைவன் அவங்களுடைய அடிப்படை தேவையெல்லாம் பூர்த்தி செஞ்சு வைக்கணும். அந்த சமர்ப்பண உணர்வு வேணும். இந்த சேவையே இறை சேவை தான். அது சின்ன பில்டிங் கட்டுறதா இருக்கலாம், சமைக்கிறதா இருக்கட்டும், யாருக்கோ ஒரு இறைவனுக்கு இது போய் சேர போகிறது அப்படிங்கிற உணர்வோடு நம்ம அந்த சமையலையோ சேவையோ தொழிலையோ எல்லாத்தையும் சமர்ப்பண உணர்வோடு செய்யணும் அப்படிங்கிறோம். உங்களுக்குலாம் தெரியும், நேற்று இந்தியா சுதந்திரம் பெற்ற நாள். இந்த சுதந்திரம் பெறுவதற்காக எத்தனையோ தியாகிகள் தன்னை இழந்திருக்கார்கள், உயிரை இழந்திருக்காங்க. நம்ம சொல்லிட்டே போனோம், இன்னைக்கு ஒரு நாள் நமக்கு பத்தாது. அந்த தியாகிகளின் சேவைதான் சுதந்திர இந்தியாவை நாம் பெற முடியும். அவங்கள ஒருத்தங்க தான் வ.உ.சி. கேள்விப்பட்டிருப்பீங்க. தன் சொத்தெல்லாம் இந்தியாவுக்காகவே இழந்தவர். அவருடைய பேத்தி. ஏன்னா உண்மை நிகழ்ச்சிகளை சொன்னாதான் இந்த மாதிரி நம்மளும் செயல்பட முடியுங்கிறது நமக்கும் தெரியும். அவங்களுடைய பேத்தி தான் நமது உலக சமுதாய சேவா சங்கத்தின் வைஸ் பிரசிடென்ட், துணை தலைவர். அவங்க பேரு பிரம்மகுட்டி அம்மா. சுமார் 5000 பெண் குழந்தைகளுக்கு இந்த கலையை தந்து தொழிற்கல்வியும் கற்பித்து இந்த சமுதாயத்துக்கு அவங்க சமர்ப்பணம் செய்யறாங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, இந்த மனவளக்கலையில வாழ்ற அந்த பெண்கள் ஆழ்ந்து ஆழ்ந்து தவம் செய்யும் போது உலக சமாதான தூதுவர்களை, கருவிலே திருவுடைய மகான்களை இந்த சமுதாயத்திற்கு தர முடியும். நம்மெல்லாம் நினைக்கிற மாதிரி ஒரு மகரிஷியோ விவேகானந்தரையோ முகமது நபியோ சும்மா ஆக்சிடென்டா பெத்து போகல. 7 குழந்தைங்க இறந்து தவம் இருந்து 8வது குழந்தையா மகரிஷியை பெறாங்க. அவங்க ஜீசஸோட அம்மாவை இன்னைக்கும் கேட்டீங்கன்னா சாதாரண மேரி இல்ல, அவங்க டிவைன் மேரி, தெய்வீக தாய். அது போல எந்த மகான்களை எடுத்து பார்த்தாலும் அவர்களுடைய அம்மா
தவம் இருந்துதான் அந்த குழந்தையை பெத்தெடுக்கிறாங்க. அப்ப 5000 பெண் குழந்தைகள் தவம் செய்தால் இந்த சமுதாயம் எப்படி இருக்கும்? அவர்கள் பெற்று இந்த சமுதாயத்துக்கு தர குழந்தைங்க லஞ்சம் வாங்குவாங்களா, ஊழல் செய்வாங்களா, நேர்மையாக வாழ்வார்கள், ஊர்மையாக சிந்தித்து முடிவெடுப்பார்கள், எமோஷனலா யாரையுமே துன்புறுத்த மாட்டாங்க, உணர்ச்சி வசப்பட்ட வார்த்தைகளையும் தர மாட்டாங்க, யாருக்கும் துன்பம் நடக்கும்படியும் நடந்துக்க மாட்டாங்க. அப்ப ஒரு தனிநபர் 5000 குழந்தைகளுக்கு நன்மை செய்ய முடியும் என்றால் நம்ம மனவளக்கலையில 13,000 பேராசிரியர்கள் இருக்கிறாங்க. 15,000 பேராசிரியர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் தங்கள் குடும்ப கடமைகளை செம்மையாக செய்து கொண்டே இந்த பேராசிரியர் பணியையும் சேர்த்து செய்து கொண்டு வருகிறார். இப்போ தமிழ்நாட்டுல மட்டும் 72,000 பள்ளிகள் இருக்கின்றது. போதுமா பேராசிரியர்கள்? எல்லா பள்ளி குழந்தைகளையும் நம்ம நல்ல நன்மக்களாய் பண்புள்ள குழந்தைகளா இந்த சமுதாயத்துக்கு கொடுத்தோம்னா அதிலிருந்து ஒருவர் அரசியல் தலைவராகி நேர்மையுடன் ஆட்சியை தரத்தக்க தன்மை மலர்ந்து பள்ளித்தளம் அனைத்தும் கோயில் செய்குவோம், எங்கள் பாரத நாடு என்று தோல் கட்டுவோம். பாரதி பாடுறார். ஒவ்வொரு பள்ளிக்கூடமும் கோயிலா இருக்கணுங்கிற அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை. நாமெல்லாம் ஒரு 10,000 குழந்தைகளுக்கு இந்த சேவையை கொடுக்கணும். ஒவ்வொரு தனிநபரும், ஒவ்வொரு அருள் தொண்டர்களும் 10,000 குழந்தைகளுக்கு இந்த கல்வியை கொண்டு சென்று மனவளக்கலையை சேர்ப்பேன்ற சங்கற்பத்தை இன்னைக்கு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மள தியாகம் பண்ணினாதான், நம்ம இதை தொண்டை செஞ்சாதான் நல்லதொரு இளைய சமுதாயத்தினரை இந்த சமுதாயத்துக்கு நமக்கு தர முடியும். அதனால ஒவ்வொரு பள்ளியாக சென்று ஒரு 10 வருஷம் டைம் எடுத்துப்போமே, 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் என்ன 1,00,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்மளால சர்வீஸை கொடுக்க முடியும். ஏன்னா இந்த காலகட்டத்துல எந்த ஃபீல்டு எடுத்துக்கிட்டீங்கனாலும், மெடிக்கல் ஃபீல்டு எடுத்துக்கிட்டாலும் சரி, எனக்கு கனடா அமெரிக்கால இருந்தெல்லாம் போன் வருது. நான் நர்ஸா தான் வேலை செய்யறேன், டாக்டரா வேலை செய்யறேன், டெய்லி கொரோனா பேஷண்ட்டை ஹேண்டில் பண்றேன், தைரியமா நான் இந்த சேவையை செய்யறேன்னா காரணம் சுவாமிஜி கொடுத்த காயகல்பம் உடற்பயிற்சிங்கிறோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன ஒரு கிளாரிட்டி, என்ன அவ்வளவு தைரியம், இம்யூனிட்டி பவர் இருக்கே, என்ன ஒண்ணும் செய்யாது. இது யார் கொடுத்தா? அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி தான். அதான் எந்த ஃபீல்டு எடுத்துக்கிட்டாலும் நம்மளுடைய தேவை இந்த உலக மக்களுக்கு தேவை. அதனால இன்னைக்கு ஒரு சங்கல்பம் எடுத்துப்போம். பள்ளித்தளம் அனைத்தும் ஏறி இறங்குவோம். கொடுக்குற வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி நல்லதொரு ஆரோக்கியமான, அமைதியாக, நேர்மையாக, கூர்மையாக, சீர்மையாக செயல்களை செய்யக்கூடிய தெய்வீக குழந்தைகளை இந்த சமுதாயத்திற்கு தர நம்ம அருள் தந்தையே சாட்சி வச்சு நம்ம இன்னைக்கு உறுதி எடுத்துக்கொள்வோம். சுவாமிஜி 50 வயசுல குடும்பத்துக்கு விட்டு வெளியே வந்து இன்று 6 லட்சம் பேர் பிரம்மஞானம் எடுத்திருக்காங்க. அப்ப இத்தனை பேரை தனக்கு ஈடு இணையா யார் தருவார்? இந்த சரியாசனம் நம்மளெல்லாம் குரு அளவுக்கு உயர்த்தி இந்த பேராசிரியர் பயிற்சியை தந்து உலகமெங்கும் போய் இந்த சேவையை செய்யுங்கன்னு நமக்கு பாதை வகுத்து கொடுத்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச சுவாமிஜி 2 அன்பர்களுக்கு தீட்சை கொடுக்கறதுக்கு சைக்கிள் பார்ல ஏறி உட்காந்துட்டு போனாங்க. ஃப்ரண்ட்ல அந்த சைக்கிள் பார் இன்னும் அவங்க பட்ட ஒரு மில்லுல தங்க வச்சிருக்காங்க. மிளகாத்தூள் அரைச்சு ஒரே காரல் நெடி இரவு படுக்கிறது. இப்படிலாம் சுவாமிஜி கஷ்டப்பட்டு இந்த சங்கத்தை வளர்த்தாங்க. நம்மலாம் இப்ப ஜாலியா அப்படி கார்ல என்ன, பைக்ல என்ன, மன்றத்துக்கு போனோம்னா ரொம்ப கம்ஃபர்டபுளா தான் போறோம். பாதை ரொம்ப சீர்மையாக இருக்கிறது. ஒரு முறை சுவாமிஜி கிட்ட நான் கேட்கிறேன், அந்த அடிக்கடி எனக்கு எப்ப ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி நடந்தாலும் சட்டுன்னு 2 பூவை சாமி காலடியில போட்டு இந்த இனிமையான தெய்வீக வாழ்க்கையை குறித்த குருவிற்கு நன்றி, இறைவனுக்கு நன்றி சொல்லணும், நன்றி சொல்லணும். எவ்வளவு ஒரு தெய்வீகமான வாழ்க்கையை நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. எந்த துன்பமும் இல்லை, தன் காலே தான் நிக்கிறதுக்கு.
எவர் ஒருவர் தினமும் உடற்பயிற்சி செய்யறாங்களோ அவங்க டாக்டரை பார்க்க வேண்டாம். பிறர் பொருள் தொடுவதில்லை என்று வாழ்றவங்க வக்கீல பார்க்க வேண்டாம். எனது உழைப்பில் வாழ்வேன் என்று நினைச்சார். எல்லையற்ற இறைநிலை என் உயிரின் மையத்தில் அறிவாக இருக்கிறது என்பதை உணர்ந்து விட்டாலே யாரிடம் போய் நாம் கையேந்த வேண்டாம். ஆழ்ந்து துரியாதீத தவத்துல இது வேணும் அது வேணும்னு நம்ம நினைச்சோம்னா பிளாஷிங்கா கையில விழுது. யாரும் ஆனா அந்த 4 மணிக்கு எந்திரிக்கிறது அதுக்கு ஆசைப்பட்டா போதும். அறம் செய்ய விரும்பு, அது போல 4 மணிக்கு தவம் செய்ய விரும்பு. தவம் தான் நீங்க கேட்டது எல்லாத்தையும் கொடுக்கறது. ஆழ்ந்து தவம் செய்தால்தான் சலியா மனதுடன் தொண்டு செய்ய முடியும். சலியா மனதுடன் சந்தோஷமா சேவையை கொடுத்தீங்கன்னா தான் வினைப்பதிவு நீங்கி ஆதி நிலையோடு சமமாக நிற்க முடியும். அதனால தொண்டால் தவமும் தவத்தால் தொண்டும் தூய்மையிடும். நிறைவா சுவாமிஜி கிட்ட நான் கடைசியா ஒரு வார்த்தை ஒரு கேள்வி கேட்கிறேன். சுவாமிஜி, சஞ்சித கர்மம் எனக்கு என்னளவுல நான் ரொம்ப எண்ணத்துல தூய்மையாதான் இருக்கேன். ஆனா சஞ்சித கர்மம் வினைன்னு ஒண்ணு இருக்கே, அதுல இருந்து முழுமையா எப்படி நீங்கிறது அப்படின்னு கேட்டேன். அதுக்கு சுவாமிஜி சொன்னாங்க, அது ஒரு பெரிய மூட்டமா எவ்வளவு வினைப்பதிவு இருக்குன்னு நீ சிந்திக்கிற நேரத்துல ஒரு நல்ல காரியத்தை செஞ்சிரு. அப்ப சுவாமிஜி நமக்கு கொடுத்திருக்கிறது சாதனை மாதிரி. நம்ம செயல் புயல் வீரர்களாக இந்த சேவையை நாம் ஏற்று இந்த சமுதாயம் உயர்வு பெற, உலகமே அமைதி பெற தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். இந்த இணையத்தில் இணைந்துள்ள அத்துணை அன்பு உள்ளங்களும் அன்பு குடும்பங்களும் நல்ல உடல்நலம், நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், உயர்ந்த புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ எல்லாம் வல்ல இறையருளும் குருவருளும் துணை நிற்குமாக என்று கூறி நிறைவு செய்கின்றேன். நம்ம 1 to 1 கலந்துரையாடல் செஞ்சா இன்னும் ரொம்ப சிறப்பா இருக்கும். வாழ்க வளமுடன்.